ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிரேவி, அப்புறம் சைட் டிஷ் பார்க்க போகிறோம், அப்புறம் டிஃபன் ஐட்டமும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் மீன் மேக்கர் அல்லது சோயாபீன்ஸ் நீங்கள் என்னவா சொன்னீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அணைச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். இல்லாட்டி சுடுதண்ணி இருந்தால் கூட சுடுதண்ணியில் போட்டு வைக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கீத்து தேங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை கொட்டி வதக்க போகிறோம். ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த நேரத்தில் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு சோயாபீன்ஸ் வச்சுருந்தோம் அதை தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. மேல் தோல் வந்து நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியதை சேர்க்கலாம். லைட்டாக அந்த சோயாபீன்ஸ்க்கு மேலே லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குங்களா, இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, அதை அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அளவாக சேருங்க, ரொம்ப அதிகமாகிடாமல் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வத்தட்டும். கொஞ்சம் லைட்டாக வற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் லைட்டாக வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சோயாபீன்ஸில் எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா உறிஞ்சாது, அப்படியே கிரேவியாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ் பார்க்கலாம். சைட் டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபன் செஞ்சிடலாம். ஏன்னா டிஃபன் செஞ்சால் தான் அதுலேருந்து சைட் டிஷ் பார்க்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு மசாலா சேமியா செய்ய போகிறோம். நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு 2 முந்திரி பருப்பு இருந்தது நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்க போகிறோம். முன்னாடியே சேர்க்க வேண்டாம். இந்த நேரத்தில் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா மசிஞ்சு வேகணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதிலேருந்து கொஞ்சம் சைட் டிஷ்க்கு அந்த கிரேவி செஞ்சல அதுக்கு சைட் டிஷ்க்காக கொஞ்சம் இதில் தக்காளி தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதும், ஒரு கரண்டி அளவுக்கு போதும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சைட்
சைடிஷ்க்கு தேவையான அந்த தக்காளி தொக்கு எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் அந்த உலக்கு இருக்குல்ல அதில் வந்து 1.5 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஊற்ற போகிறேன். என்னென்னா ஒரே ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 உலக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். 1.5 உலக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த சேமியாவை இந்த நேரத்தில் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம், அதாவது கிண்டி விடாமல் அப்படியே மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பரான ஒரு காரசாரமான சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தாளிக்காத தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். இல்லைன்னா நம்ம சீனி தொட்டு கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் செஞ்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தாளிக்க வேண்டாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொதுவாக என் பொண்ணுக்கு வந்து நார்மலாக செஞ்சு கொடுத்தா பிடிக்காது. நான் இப்படி செஞ்சு கொடுக்குவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் வைன்னு சொல்லி சாப்பிட்டா. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு காய்கறியும் சேர்க்காமல் வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு சேமியா செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேமியா செய்யும்போது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சலாம். அதை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாம். அந்த சாதத்துக்கு, அந்த கிரேவிக்கு ஒரே ஒரு முட்டை வந்து நான் அவிச்சிட்டு நல்லா நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு தோசை தவால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை வந்து அப்படியே திருப்பி போடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த தக்காளி தொக்கு வச்சிருந்தோம்ல அதை மேலே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான ஒரு முட்டை எல்லாம் செஞ்ச தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்ச அந்த கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை தொக்கு, அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டுக்கு இந்த சேமியா, டிஃபனுக்கு நான் வந்து சேமியா செஞ்சோம், அதுவும் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக அது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் செஞ்ச அந்த கிரேவி, அதுக்கப்புறம் இந்த முட்டை அந்த தொக்கு மாதிரி செஞ்சது, சேமியா, அப்புறம் தக்காளியில் தேங்காய் சட்னி சூப்பராக இருந்துச்சுல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.